உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஒரு வழியாக பாட்சாபாய் இந்த 3 விளக்கையும் ஏத்தி வச்சுட்டாரு. நிச்சயமா வேற யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் தான். முதல்ல காங்கிரஸ், இப்போ வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாருக்குமே வந்து தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. சிபிஎம்க்கு 5 தொகுதிகள், விசிகாவுக்கு 8 தொகுதிகள் அப்படின்னு உறுதியா இருக்கு. அவங்க கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஆனா அதிருப்தியில தான் கையெழுத்து போட்டதா சொல்றாங்களே. ஆமா, ஏன்னா இரட்டை இலக்கங்கள்ல வந்து தொகுதி எதிர்பார்த்திருக்காங்க. நேத்து அவங்களோட உயர்நிலைக்குழு கூட்டத்துல கூட அந்த மாதிரிதான் தீர்மானம்லாம் வந்து நிறைவேற்றினாங்க. 2028 ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும், இரட்டை இலக்கங்கள்ல தொகுதி கொடுக்கணும்னு. ஆனா 8 தொகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் இருக்கு. ஆனா ஓகே, நாங்க ஒரு மனநிறைவோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விசிகா தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, காரணம் என்னன்னா கூட்டணி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தனிப்பட்ட சுயலாபத்தை தாண்டி இந்த இடதுசாரி ஜனநாயக அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில இதை வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவரும் இதே மாதிரியான கருத்தை சொல்லிட்டு, இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த எண்ணிக்கையில வந்து திருப்தி இல்லை, பட் கூட்டணியுடைய நன்மைக்காக நாங்க இதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சிபிஐலயுமே இது எங்களுக்கு சோர்வுதான் தரும், இருந்தாலும் பாஜக வீழ்த்துறதுக்காக நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருமே வந்து இதுல எங்களுக்கு திருப்தி இல்லை, ஆனா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிதான் போயிருக்காங்க. இப்படி உங்களே நம்பி வராங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய போறீங்க? இந்த தேர்தல் என்ன செஞ்சோம்? எதுவும் செய்யல. அதே மாதிரி என்ன பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னா, மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிகவுக்கும் லிஸ்ட் வரும்போதுதான் அந்த அதிகமா இதோட அதிகமா தராங்க. அதிகமா தரதா சொல்றாங்க. ஒரு 9 இடங்கள் தேமுதிக கொடுக்கப்படும் சொல்றாங்க. மக்கள் நீதி மையத்துக்குமே கணிசமான இடங்கள் கொடுக்கப்படும். சோ அப்பதான் வந்து இது தெரிய வரும். குறிப்பா மக்கள் நீதி மையம் தாண்டி தேமுதிகக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அந்த சீற்றம்லாம் வெளியில வரும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு அறிவிச்சுட்டு வராங்க. ஆனா இப்பவே வந்து யார் யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கறதுல போட்டி வர ஆரம்பிச்சுட்டாமே. ஆமா, நிச்சயமா. ஏன்னா நேத்து கூட கமலாலயத்துல வந்து பியூஷ் கோயல் எல்லாம் பேசினாரு. கட்சி தலைவர்கள் மத்தியில அந்த எந்த தொகுதி அப்படின்றது ஓரளவுக்கு முடிவு ஆயிடுச்சு. நேத்தே வந்து அதிமுக தலைமையகத்துல டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு, நாங்க எதிர்பார்த்ததுல 99% வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏறக்குறைய அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப சோளிங்கர் தொகுதி வேட்பாளரா என்ஜி பார்த்திபனை டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நான் எங்க இருக்கிறேனோ, எந்த கூட்டணிக்கு போகிறேனோ, தம்பி பார்த்திபன் தான் வேட்பாளரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அவரோட தந்தை கோபால் அவர் தான் வந்து அமமுகவோட தலைவராகவும் இருக்காரு, பார்த்திபன் அவரோட தந்தை. ஆனா வந்து அவருக்கு சோளிங்கர் வந்து கிடைக்கல போல, பாமகக்கு போயிடுச்சு போல. அதனால அவரோட ஆதரவாளர்கள் இப்பவே கொந்தளிச்சு எழுதிட்டு இருக்காங்க, தம்பிக்கு என்ன பதில் சொல்ல போறாரு. ஆமா, அவருமே போஸ்ட் போட்டிருக்காரு, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லும், இன்னொரு தர்ம யுத்தமா வருவோம் மீண்டும் வருவோம் அப்படின்னு போட்டிருக்காரு பார்த்திபன். பொதுவாக வந்து அமமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல தான் வந்து கட்சி கட்டமைப்பு இருக்கு, தென் மாவட்டங்கள்ல தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஏற்கனவே ஒரு வட மாவட்டத்துல சோளிங்கர் மாதிரியான ஒரு இடத்துல வந்து அமமுகவுக்கு கவுன்சிலர்கள் முதற்கொண்டு இருக்காங்க. 5 கவுன்சிலரா நம்ம வெற்றி பெற்றாங்க. அப்படி ஆரம்ப காலத்துல இருந்து கட்சி கட்டமைப்பு, கட்சி வளர்ச்சி அப்படின்னு தீவிரமா போயிட்டு இருக்காரு. கட்சியோட முதல் உறுப்பினருக்கே கட்சியில சீட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சமூகம் சார்ந்து வேற அவர் வந்து நம்ம சமூகத்துக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்ற பதிவுகளை பார்க்க முடியுது. இதுவாவது இப்படி கருத்தியல் ரீதியா இப்படி இருக்கு. திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இதை நீங்க அமமுகவுக்கு ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி முற்றுகை, தீக்குளிப்பு முயற்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் அதிமுக கூட்டணியில மட்டும்தான் இருக்கா இல்ல திமுகவில இருக்கா? இல்ல, திமுக கூட்டணியிலுமே இதெல்லாம் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கொடுத்திருக்க பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரே இருக்குன்றாங்க. காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வபிறந்தையோட தொகுதி, அதனால அவர் வந்து இந்த முறை எழும்பூர்ல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விசிகாக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப வட தமிழ்நாட்டுல அரூர்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளும் கேட்பாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு சில தொகுதிகள், காங்கிரஸ்க்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சில தொகுதிகள் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்படியே பேசிட்டே இருந்தா இப்படி 23ஆம் தேதி வந்துருச்சு, அடுத்த 23ஆம் தேதி தேர்தல், இடையில வந்து ஒரு 30 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து பிரச்சாரத்தை பண்ணணும். இப்படி சீட்டுக்காக பேசிட்டே இருந்தா எப்படி? ஆமா, அது எப்படியும் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு வேட்புமனு ஸ்டார்ட் பண்றீங்க தானே. ஆமா, 29ஆம் தேதிக்குள்ள வந்து எந்தெந்த கட்சி, எந்தெந்த தொகுதி, யார் யார் வேட்பாளர் எல்லாம் அறிவிப்பு வந்துடும்.
நீங்க பாண்டிச்சேரி மாதிரி விருப்பம்னு முடியிற டேட் அன்னைக்குன்னு கூட இழுபறியெல்லாம் நீங்க போகாது, இன்னமுமே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வந்து போகாது. அதனால நீங்க எந்த பதட்டமும் அடைய வேண்டாம், பாத்துக்கலாம். ஓகே, இன்னும் பக்கம் பாண்டிச்சேரி சொன்னீங்க. புதுச்சேரியில ஒரு வழியாக வேட்புமனு தாக்கல் நேற்று முடிஞ்சிருச்சு. திமுக காங்கிரஸ் தரப்புல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. திமுகவுக்கு 14 தொகுதி, காங்கிரஸுக்கு 16 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த திமுக ஒதுக்கப்பட்ட 14ல ஒரு தொகுதியை வந்து திமுக விசிக கொடுத்துட்டாங்க. திமுக 13 தொகுதி, ஒரு தொகுதியில வந்து விசிக போட்டுறாங்க. ஓகே. அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இவ்வளவு நாள் விட்டு அறிவிச்சிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப வந்து முழுமையாக வெளியிட்டாரு. ஆமா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்க. அதனால அதை சமாளிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஸ்பாட்ல பேமெண்ட் அப்படின்னு மாதிரி அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே நாங்க வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாச்சு, டிவி எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜையுமே வந்து அறிவிச்சிருக்காரு. அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வீட்டுல என்னென்ன ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். அடுத்த அதே மாதிரி வந்து பாமாயில் எண்ணெய் எல்லாம் வந்து ஃப்ரீ, கல்வி கடன்லாம் வந்து ரத்து. ஏற்கனவே லேப்டாப் எல்லாம் கொடுத்துரும், இப்ப வந்து கல்வி கடனே ரத்து அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு வீரர்கள் உயிரிழந்தா அதுக்கு கூட 10 லட்சம் அப்படின்னு பல அறிவிப்புகளை வந்து பறக்க விட்டுருக்காரு. மீனவர்கள் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை 8,000 கொடுத்துட்டு இருக்காங்க, அதை 12,000 உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களே, முக்கியமான 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீ, வருஷத்துக்கு சிலிண்டர் ஃப்ரீ. அவர் வந்து விஜய் 6 சொன்னாரு, 3 சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமான விட்டீங்க நீங்க, ஆண் இனத்துக்கே துரோகம் செய்ய பாத்தீங்க பாருங்க. பேருந்து, ஆமா, பெண்களுக்கு வந்து இப்போ பேருந்துகள் கட்டணமில்லா பயணம் கொடுத்துட்டு இருக்கிறத வந்து ஆண்களுக்கும் நாங்க நீட்டிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆமா, ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. கடன் எப்படியும் அதுதான் நினைக்கிறேன். ஆமா, ஓகே. Welcome to Imperfection on Road Vigadan Election Express 2026 powered by Chennai Silks, associate sponsor Boomer Shirts and Dhotis. இப்போ நான் வந்து மலைக்கோட்டைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன், திருச்சி கிழக்கு தொகுதி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்ம பெரம்பலூர்ல இருந்தோம். பெரம்பலூர் குன்னம் தொகுதியை பார்த்தோம். குன்னம் தொகுதியில் யார் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னா போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தான். அந்த தொகுதியில் இப்போ தான் பஸ் ஸ்டாண்டே கட்டிட்டு இருக்கான்னு மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. 4.5 வருஷமா பஸ் ஸ்டாண்டு அந்த பகுதியில் எல்லாமே சீரமைக்காமல் இப்போதாங்க வந்து சாலைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாக்கடை வசதிகள்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 4 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு மக்கள் சொன்ன கேட்க முடிஞ்சுது. அந்த பகுதியில் யார் வந்து டாமினண்ட்டாக இருக்கா, யார் ரொம்ப வலுவாக இருக்காங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நேற்று நைட்டு நாங்கள் திருச்சிக்கு வந்தோம் ஒரு 10-11 மணிக்கு. காலையில் 6 மணிலேருந்தே நம்ம வந்து கலநடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது ஸ்ரீரங்கம் தொகுதி. ஸ்ரீரங்கத்தில் பொதுவாக லேண்டு பிரச்சனை இருக்கிறதா அந்த மக்கள் சொன்னாங்க. தண்ணி நிறையா பிரச்சனைகளுமே இருக்குது. ஜெயலலிதா நின்று ஜெயிச்ச தொகுதி அப்படிங்கிறதுனால அதிமுக நிறைய பேர் சொன்னா கேட்க முடிஞ்சது. அதை தாண்டி டிவிகேவும் சொன்னாங்க, டிஎம்கே வந்து சொன்னாங்க. இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏ வந்து திமுக காரர் தான். அப்புறம் அங்கேருந்து திருச்சி மேற்கு வந்தோம். திருச்சி மேற்கோட எம்எல்ஏன்னு பார்க்குறப்ப KN நேரு நகராட்சித்துறை அமைச்சராக இருக்காரு. அந்த தொகுதியிலும் இன்னொன்று என்னென்ன மாதிரி மக்கள் தேவை இருக்குது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத கேட்டோம், அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் திருவெரும்பூர் போனோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதி தான் அது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அங்கே வந்து நிறைய பேர் டிவிகே சொன்னது கேட்க முடிஞ்சுது, டிஎம்கே சொன்னது கேட்க முடிஞ்சுது. டிராஃபிக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத சொன்னாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே நம்ம ஒரு 50-60 பேர் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற தொகுதின்னு பார்க்குறப்ப திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் வந்து விஜய் நிற்க போகிறதா சொல்கிறாங்க, தகவலாக வெளியே இருக்குது. விஜய் வந்து பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கலாம்னு சொல்கிற தகவல் அடிப்படையில் இங்கே மக்கள்கிட்ட வந்து கேட்டோம். எங்களுக்கும் தெரியும் விஜய் இங்கே வந்தால் பார்க்கலாம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இங்கே பெரும்பான்மையாக கொஞ்சம் வயசானவங்க வந்து திமுக அதோட நிலைப்பாட்டில் இருக்காங்க. சில பேர் அதிமுக சொல்கிறாங்க, சில பேர் டிவிகே சொல்லி கேட்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் டிவிகேன்னு இந்த திருச்சி கிழக்கில் வந்ததுன்னு கேட்க முடியுது. இப்போ பொதுவாக இங்கே ஒரு கடைக்காரர் இருக்காரு, பஜார் வீதியில் இருக்கும், மலைக்கோட்டை போகிற ரோடு இது. ஆனால் திருச்சி கிழக்கில் விஜய் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே, தெரியுமா? தெரியுண்ணே. என்ன ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாருண்ணே. கண்டிப்பாக தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிப்பார். இது ஒரு நாளாக நம்ம பழைய ஆளுங்களே கொடுத்து நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இந்த மாதிரினாச்சும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். திருச்சி கிழக்குல இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சரி, பக்கத்து வீட்டில் கேட்போங்க. அக்கா வணக்கம், விகடன்லேருந்து வந்திருக்கோம். இந்த தொகுதியில் யாருக்கா ஜெயிப்பா? யார் ஜெயிப்பாங்கன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஆனா இங்க வந்து விஜய் நிக்க போறதா சொல்றாங்கல்ல, விஜய் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நாங்க ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் இந்த தடவை ஓட்டு போடணும். புதுசா ஏதாவது ஒரு ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
அவங்க கடையில வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யாருக்கு ஆதரவு? எல்லாம் விஜய் தான் இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு வாட்டி புதுசா மாற்றம் ஏதாவது ஏற்பட்டு என்ன செய்யறாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதனால புதுசா ஏதாவது ஒண்ணு வரட்டும்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாமே விஜய் தான் எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு. அவங்க எல்லாமே எங்க ஓட்டு அவங்களுக்கு தான். திருச்சி கிழக்குல கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்காங்க மக்கள், விஜய் வந்து நிப்பாரா மாட்டாரா அப்படின்னு. மாதிரி நிறைய கருத்து கணிப்புல இருந்து நிறைய இருக்கு. நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது வரணும் ஒரு தடவை அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்னன்னு. தொடர்ந்து களத்துல இருந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ பாருங்க. இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை தொடர்ந்து வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி. எஸ்ஐஆர்ல உங்க பேர்லாம் வந்து சேர்த்துட்டீங்களா? சேர்த்துட்டேன். என் பேர்லாம் வந்துருச்சு இருக்கு. ஓகே, அதுவே ஒரு ஏதோ அவார்டு வாங்கின பெருமை வருது, பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அதுலதான் இப்ப ஒருவேளை வந்து பேர்லாம் சேர்க்கலைன்னா மார்ச் 26 வரைக்கும் தேர்தல் கமிஷன் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து வழங்கியிருக்காங்க. பேர் சேர்க்கலைன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் வந்து நாங்க ஃபார்ம் 6 மூலமாக வாக்காளர்களுடைய பேரை சேர்க்கறதுக்கு அந்த விண்ணப்பத்தை வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 நாள் முன்னாடினா மார்ச் 26 வரைக்கும். சோ நீங்க வந்து 18 வயசை கடந்திருந்தாலோ உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல அப்படின்னாலோ நீங்க உடனடியாக ஆன்லைன்லயும் சரி இல்ல பக்கத்துல இருக்கிற இந்த அரசு அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா அங்க ஃபார்ம் 6 அப்படிங்கிற அந்த ஃபார்ம் இருக்கும். அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயே இல்ல தனியா போடுவோம், அதுக்குன்னு போட்டுருவோம். எப்படி பண்றது என்னன்னு ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த நேரத்துல ஒண்ணு போட்டுருவோம். என்னன்னா எஸ்ஐஆர்ல பண்ண அந்த மேப்பிங் ப்ராசஸ் அதெல்லாம் இதுலயும் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணி போட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பேரை சேர்த்துடலாம். இந்த தேர்தலே நீங்க ஓட்டும் போட்டுடலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் வந்திருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னா 50,000 மேல வந்து ரொக்கம் எடுத்துட்டு போனா நீங்க வந்து பறிமுதல் செய்வோம், இல்ல ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்கிறாங்க. ஆனா மக்கள் தரப்புல இது வந்து அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா 50,000 அப்படிங்கிறது இப்ப ரொக்கமாக ரொம்ப சின்ன தொகையாயிருச்சு, ஈஸியா கொண்டு போற ஒரு தொகை தான் அது. ஒரு பவுனே 1,00,000 அவ்வளவு வருது. அப்படி இருக்கும்போது 50,000 எடுத்துட்டு போனாலும் நீங்க பறிமுதல் செய்வீங்கன்னா எப்படி அப்படின்னு நிறைய குரல்கள் வந்துச்சு. இதை நம்ம வந்து இம்பர்ஃபெக்ஷன் நேயர்கள் கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு போல் நடத்தி கேட்டோம். அதுல இம்பர்ஃபெக்ஷன் நேயர்களும் அதான் சொல்றாங்க, 1,00,000 ரூபாய் வரைக்குமாவது இங்க எடுத்துட்டு போக அனுமதிக்கணும் அப்படின்னு. சோ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கோரிக்கையை நம்மளும் வைக்கலாம். ஓகே, தேர்தல் ஆணையம் சொன்னதான் இன்னொரு ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. ஆமா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்படி 50,000 கொண்டு போறவங்க 1,00,000 உயர்த்தணும், 50,000க்கே இவ்வளவு கெடுபிடிகள். ஆனா தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு அறிவிப்புல பாஜகவோட சீல் வந்திருக்கு அப்படிங்கிறதுதான். அதாவது மக்களை வந்து இவ்வளவு தூரம் நீங்க வாட்ச் பண்றீங்க, ஆனா அரசியல் கட்சிகளுடைய ஒரு சிம்பிள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அறிக்கையில இருந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா கேரளாவில் ஏற்படும். அலர்ட் எல்லாம் மக்களுக்கு மட்டும்தானா, கிடையாது இருக்கு. அதாவது இது கேரளாவுடைய பாஜக அந்த கட்சியினுடைய சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அறிக்கையில இருந்திருக்கு. அந்த அறிக்கையை அவங்க வந்து அனைத்து கட்சிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இது கேரளாவில் இருக்கிற சிபிஎம் காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து பாத்துட்டாங்க. இன்னது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையில பாஜகவுடைய சீலா, நீங்க 2 பேரும் ஒரே டேபிள்ல வச்ச வேலை பாக்குறீங்க, அட்லீஸ்ட் தள்ளி இந்த அளவுக்கா வந்து தெரியும். நாங்க பட்டன் அமுக்குனா பாஜகவுக்கு லைட் எரியுதுன்னு அங்கங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, அது ஏன் அப்படின்னு இப்பதான் புரியுது அப்படின்னு சிபிஎம் காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன கிளரிக்கல் எரரு, ஒரு அதிகாரி தவறாக வந்து அப்படி அனுப்பிட்டாரு. 2019 ஒரு விஷயம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக ஒரு கடிதம் அந்த கடிதத்தின் அடிப்படையில நாங்க சில விளக்கங்களை வந்து எல்லா கட்சிக்கும் அனுப்பிடுவோம். அதுல அவங்க கொடுத்த பாஜக கொடுத்த அந்த கடிதத்தையே சேர்த்து வச்சு அனுப்பிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால இது வந்து நாங்க வந்து தனித்துதான் இயங்குறோம், சுதந்திரமாக தான் இயங்குறோம், நாங்க தேதி சொல்றதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதெல்லாம் சொல்லல, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் திரும்பி சொல்லியிருக்காங்க. ஹிந்து, சீக்கியர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த மதத்துல இருக்கிறவங்க தான் எஸ்சி பிரிவுக்குள்ள வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து ஹிந்து மதத்துல இருந்தோ இல்ல மத்த மதத்துல இருந்தோ கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டா இல்ல வேற மதத்துக்கு போயிட்டாருன்னா அவருக்கு அந்த எஸ்சி அப்படிங்கிற அந்த வகுப்புக்குள்ள வர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் திரும்பவும் உறுதிப்படுத்திருக்காங்க. இது ஆந்திராவில இருந்து போடப்பட்ட வழக்கு. சோ அதை வந்து திரும்பவும் உறுதிப்படுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். ஆமா, ஏன்னா ஏற்கனவே எங்கேயுமே அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மதம் மாறிட்டாலோ அந்த மாதிரி அந்த பட்டியல் சமூகத்துல இருந்தாலுமே கூட பிசி வகுப்புக்குள்ளதான் அவங்களுக்கான அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல இது அப்படி கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய கட்சிகள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ ஆனா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது என்ன எதிர்வினை வருது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மாநிலங்களவையில பிரதமர் மோடி பேசியிருக்காரு. தொடர்ந்து ஒரு 7 குழுக்களை வந்து அமைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காரு. இந்த 7 குழுக்கள் மேற்காசியாவில் ஈரான் நடத்திட்டு இருக்க அந்த போர்னால இந்தியாவுக்கு ஏற்பட போற விளைவுகளை எப்படி
எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, பாதிப்புகளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன கேட்கிறாருன்னா, கோவிட் போன்ற ஒரு நிலை உருவாகும், அதை வந்து மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. ஸ்டாலின் என்ன கேட்கிறாருன்னா, மக்கள் தயாராகணுமா அரசாங்கம் தயாராகணுமா? கோவிட் வந்து ஒரு நோய், அது மக்களை பாதிச்சு, அதனால அவங்க வந்து அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டாங்க. இது வந்து சர்வதேச அரசியல் சூழல், அதை நீங்க தான் முன்கூட்டியே திட்டமிட்டு அரசாங்கம் தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க எடுக்காம இன்னைக்கு வந்து மக்கள் மேல அந்த பாரத்தை போடுறீங்க, நீங்க தயாராக இருக்கீங்களா இல்லையா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஒரு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காரு. ஆனா கடைசியில வந்து இல்ல, நாங்க தாக்குதல் நடத்தல, ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், அதனால அது நல்லபடியா நடந்திருக்கு, அதனால 5 நாளைக்கு அந்த மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குறதாக இருந்த எங்களுடைய பிளானை மட்டும் நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா ட்ரம்ப் தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம்னு சொல்றதே தவிர ஈரான் தரப்புல இருந்து அப்படி நாங்க யாருக்கிட்டையுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏன் இப்படி ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கு. இதுக்காவது அவருக்கு அமைதிக்கான நோபல் கொடுக்கலாம்ல, ஏன்னா இல்ல அமைதியா இருந்தாலே போதும். அதுக்கு வேணா நீங்க நோபல் பரிசு கொடுக்கலாம். நீ வாயத்தை இருக்காதப்பா, வாயத்திறந்தாலே நாட்டுல பிரச்சனை வெடிக்குதுன்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா உக்ரைனை நோக்கி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் நடத்தினதாக உக்ரைன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஈரான் போடுறோம், இன்னொரு பக்கம் அந்த இடத்துலயும் வந்து போர் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைகிறத பார்க்க முடியுது. வெயிலையும் கடிக்கிற, மழையிலையும் கடிக்கிற, பனிலையும் கடிக்கிற, வாய் வலிக்காத உனக்கு யார கொசுவை கேட்கிற, கொசு தொல்லை தாங்கல. இந்த கருங்காலி மாலையை போட்டா எல்லா கஷ்டமும் போயிடும். ஒண்ணு எவ்வளோ? 10,000 ரூபாயில இருந்து 15,000 வரைக்கும் ஆகும். 5,000 இருந்தா என் கஷ்டமே போயிருந்தா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, விருது செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து சிறப்பான சம்பவத்தை வந்து எடப்பாடியார் தான் வந்து பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு தான் வந்து விருது. குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க கிடைக்கும் இடம். ஆமா, நம்பர் 17 எம்ஜிஆர் மாளிகை அப்படின்ற மாதிரி. ஆமா, இன்னும் அவர் அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு திரும்பி இப்படி போஸ்ட் தான் கொடுக்கல, கரெக்ட் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஏகப்பட்ட வாக்குறுதிகள், கல்வி கடன் ரத்து. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாணவர்களுக்கு கொடுக்குற 7.5% இடஒதுக்கீடு மருத்துவம் படிக்கிறதுக்கு அதை வந்து 10% உயர்த்துவோம் சொல்லியிருக்காரு. அதோட இருமொழி கொள்கையை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. இலங்கை தமிழர்கள் கூட இரட்டை குடியுரிமை அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா பார்த்தா தில்ராஜ் சொல்ற மாதிரி பொருள் வேணுமா இருக்கு, வந்து பணம் வேணுமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அறிவிப்பா வெளியிட்டு இருக்காரு. மெயினா வந்து இந்த குடும்பங்களை மையப்படுத்தி வந்து அவர் இந்த இதை வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுனால அவருக்கு குடும்பஸ்தன் அப்படிங்கிற அந்த விருதை கொடுத்துட்டு. ஓகே, மணிகண்டன் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டீங்க? ஓகே, கிளம்பிடுவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.